ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் உங்கள் ரூபன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, சவுதி அரேபியாவில் லிவிங் காஸ்ட்டு எப்படியெல்லாம் ஒவ்வொரு பர்சனுக்கு வேரியாக வருது, எப்படியெல்லாம் ஒரு ஃபேமிலிக்கு லிவிங் காஸ்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்த நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சவுதி அரேபியாவில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் லிவிங் காஸ்ட்டு இருக்கும். சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கும் சரி, ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கும் சரி. அதே மாதிரி நீங்கள் பார்க்குற வேலையை பொறுத்தும் உங்களுக்கு இங்கே லிவிங் காஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். என்னென்னா, இப்போ நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லேயே எனக்கு வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு லிவிங் காஸ்ட்டுங்கிறது எனக்கு பெருசாக இருக்காது. எனக்கு ஒன்லி நான் வந்துட்டு காய்கறி வாங்குறது, குக் பண்ணுறது, அதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு மந்த்லி 500 ரியால் ஆகுது. ஸோ இது மட்டும்தான் எனக்கு செலவாக இருக்குது. மற்றபடி நான் வெளியே போகிறது, வர்றது, வெளியே சாப்பிட்றது அதெல்லாம் கணக்கு பார்த்தா அது ஒரு 300 ரியால். டோட்டலாக பெர் மந்த் 800 ரியால் லிவிங் காஸ்ட் இல்லாமல் எனக்கு நான் செலவு பண்ணுறது நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு பேச்சுலராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிஜி எடுத்தாங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு 250 ரியால் ஆகும். அந்த 250 ரியால் கூட ஒரு 300 ரியால் சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். இதே ஃபேமிலியாக இருந்தால் அவங்களுக்குன்னு தனி ரெண்ட் ஹவுஸ் பார்க்கணும். அந்த ரெண்ட் ஹவுஸ்லாம் நம்ம ஊர் மாதிரி மாதம் வாடகையாக இருக்காது. இங்கே ரெண்ட் ஹவுஸ் எல்லாமே 6 மாதம், 3 மாதத்துக்கு ஒரு டைமு, இல்லை வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சில ஹவுஸ் ஓனர்ஸ்னால் இயர்லி ஒன்ஸ் தான் கேட்பாங்க. ஒரு சிலவங்களாம் ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கிக்குவாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த ஹவுஸை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக வரும். ஒவ்வொரு ஹவுஸுக்கும் எப்படின்னா 1 பிஹெச்கே 2 பிஹெச்கே அந்த மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே எல்லாமே ஃபர்னிச்சர்டாகவும் இருக்கும், வித்தவுட் ஃபர்னிச்சர்டாகவும் இருக்கும். ஆனால் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஷியேட்டு வராது நம்ம ஊர் மாதிரி. இங்கே எந்த மாதிரி ரெண்ட்டுக்கு விடுறாங்கங்கிறது. அதே மாதிரி நம்ம ஊர் மாதிரி அட்வான்ஸெல்லாம் வாங்க மாட்டாங்க. இங்கே ஜஸ்ட் என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்களோ, என்ன அமௌண்ட்டு சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டு தான் உங்களுக்கு இயர்லி ஆகட்டும், இல்லை குவார்ட்டர்லி ஆகட்டும், அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கிக்குவாங்க. மோஸ்ட்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே ஃபேமிலியாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு 15,000 ரியால் அந்த மாதிரி ஆகுது. அதை ஸ்ப்ளிட் பண்ணியும் பே பண்ணுறாங்க, இயர்லியும் பே பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இங்கே. அது நீங்கள் மந்த்லி பே பண்ணணும்னு இல்லை. அது உங்களுக்கு கொஞ்சம் பேர்டன் கம்மியாக இருக்கும் இங்கே லிவிங் காஸ்ட்டில். மற்றபடி உங்களுக்கு பெரிய செலவு என்னென்னா இங்கே வெளியே சாப்பிட்றதோ, அது மட்டும் இல்லாமல் போயிட்டு நீங்கள் வெளியே பர்ச்சேஸ் பண்ணி ஒவ்வொரு பொருளும் வாங்குறது மட்டும்தான் உங்களுக்கு ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் இருக்கும். நம்ம தேடி கண்டுபிடிச்சி ஒரு மார்க்கெட்டில் போய் நம்ம எப்படி நம்ம ஊரில் டவுன் ஹால், கோயம்புத்தூர்லலாம் இருக்கிறீங்கன்னா டவுன் ஹால் தெரியாமல் இருக்காது. டவுன் ஹாலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சீப்பாக எல்லாத்தையும் வாங்கிட்டு வர முடியும். அந்த மாதிரி இங்கேயும் கேரளா மார்க்கெட், பெங்காலி மார்க்கெட் அந்த மாதிரி இருக்குது. அங்கே போய் உங்களுக்கு தேவையான எல்லா இதுவுமே ஒவ்வொரு சிட்டி, இப்போ நான் இருக்கிற சிட்டியில் இந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு சிட்டிலையுமே இங்கே இருக்க ஒவ்வொரு ரீஜியன் சிட்டியில் ஒவ்வொரு மார்க்கெட் இருக்கும். அந்த மார்க்கெட்டில் போய் நீங்கள் உங்களோட பொருளை கம்மியான காஸ்ட்டில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மணி ரொம்பவே சேவ் பண்ண முடியும். இந்தியாவில் இருக்க காமனாக இருக்கும். பட் இங்கெல்லாம் நிறையவே ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்தாலே டோட்டலாக நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். அந்த சிட்டியில் இந்த மாதிரி இருக்குது, இந்த சிட்டியில் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ சவுதி அரேபியா பொறுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே காமனாக இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா பக்கமும் அமௌண்ட்டுங்கிறது இறங்கும். இப்போ நீங்கள் மெயின் சிட்டி ரியாத்லலாம் இருக்கீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் எல்லாமே. அதை தாண்டி வேறு சிட்டிலாம் வர உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்சிவெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். நீங்கள் அதை பொறுத்து உங்களோட லிவிங் காஸ்ட்டும் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். மெயின் காமனாக எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி நீங்கள் ஒரு சேல்ரிடு பர்சன், நீங்கள் ஒரு மினிமமாக ஒரு 3000 ரியால் அந்த மாதிரி வாங்குறீங்கும்போது உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1,500 ரியால் உங்களோட லிவிங் காஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மிச்சதை தான் உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதுபடியே நீங்கள் ஒவ்வொன்றும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் சவுதி அரேபியாவில் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு சிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட லிவிங் காஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டே வருது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் ஒரு ரெண்ட் கார் எடுத்து நீங்கள் ட்ரைவ் பண்ணாலுமே இங்கே பெட்ரோல் விலை ரொம்ப கம்மி தான். நம்ம ஊர் காசுக்கு இங்கே ஒரு 40 ரூபா ஒரு லிட்டர் அவ்வளோதான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தாலுமே நீங்கள் எடுக்கிற ரெண்ட் காரோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையராக இருக்கும். பெட்ரோல் விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் ரெண்ட் எடுக்கிற ஒரு மாதத்துக்கு எடுக்கிற காரோட அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரியால் அந்த மாதிரி வாங்குறாங்க.
ஸோ டிபெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே சிட்டி வைஸ் ஆகட்டும், இந்த சிட்டியில் இருக்கிற எக்ஸ்போசர் வைஸ் ஆகட்டும், உங்களுக்கு உங்களோட லிவிங் காஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களோட ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ்லாம் வச்சுருக்கோம். அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.